எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலுமே ஒரு 2 டர்னிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஒன்று, ஒரு நல்ல வேலை அமைஞ்சு அந்த வேலையின் மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ளே இணைந்து தன்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்ட பாதைக்கு நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு வழி. 2 டர்னிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ளே இணையும் பொழுது பெரும்பாலான மனிதர்களுக்கு நிறைய திருமணம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே திருமணம் அப்படின்னாலே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மிகப்பெரிய ஒரு மண்டபத்தில் நிறைய டெக்கரேஷன் பண்ணி உற்றார் உறவுகள் நண்பர்கள்னு ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிட்டு தடபுடல் விருந்தோட மாலை மாற்றி கன்னிகாதானம் செய்து மாங்கல்ய தாரணம் பண்ணி அக்னி பகவானை 2 கரம் பிடித்து வலம் வந்து இந்த இல்லற வாழ்க்கையில் நாங்கள் இருவரும் இணைந்து மகிழ்ச்சியாக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையிலும் என்னுடைய சந்ததிகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று எங்களுடைய குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள் இந்த சமுதாயத்தின் மூலமாக வரக்கூடிய எங்களுடைய அனுபவங்கள் அனைத்தையும் எங்களுடைய சந்ததிகளுக்கு தந்து அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்கவும் எங்களுடைய சுக துக்கங்களை கடந்து எங்களுடைய குடும்பத்திற்காக அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்க்கையோடு வாழ்வோம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டையும் ஒரு சங்கல்பத்தை மேற்கொண்டு செய்யக்கூடிய இந்த திருமணம் தான் எல்லாருடையும் எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படி இந்த அளவுக்கு ஒரு மேன்மை கொண்ட ஒரு திருமணம் நடைபெற்ற பிறகு ஏன் இத்தனை பேருக்குள்ள ஒரு டைவர்ஸ் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து சின்ன சின்ன சண்டைகள்லாம் பிரிந்து வாழக்கூடிய எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் புரியாத புதிராக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டைவர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சாதாரணமாக அனைவருடைய வாழ்க்கையிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு திருமணம் அப்படின்னா எதை பார்த்து திருமணம் செய்யணும், ஒரு கல்யாணம் அப்படின்னா எதனுடைய அடிப்படையில் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு புராதன காலங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ருக்மணியினுடைய கல்யாணத்தினுடைய பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது தன்னுடைய தோழிகள் கிட்ட ருக்மணி கல்யாணம்னா என்ன, கல்யாணம்னா எப்படி பண்ணணும், எதை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு தன்னுடைய தோழிகளுக்கு விளக்கமான கூறிய ஒரு கதையை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு கல்யாணம் அப்படின்னா எதை பார்த்து கல்யாணம் பண்ணணும், தனக்கு ஒரு அழகான ஒரு கணவனும் அழகான மனைவி அமைய வேண்டும் அப்படின்னு அழகை மட்டுமே அடிப்படையாக வைத்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அழகானது எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. குழந்தை பருவத்தில் ஒரு அழகு இருக்கும், பாலிய பருவத்தில் ஒரு அழகு இருக்கும், இளமை பருவத்தில் ஒரு அழகு இருக்கும். இந்த இளமை இருக்கிற வரைக்கும் அழகு, அதன் பிறகு நம்ம தோலெல்லாம் சுருங்க ஆரம்பித்து அந்த அழகும் நிலையற்றதாக போயிடும். அதன் பிறகு வருமானமும் பணத்தையும் வேலையும் வைத்து ஒரு கணவனையோ ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா வேலை என்பது நிரந்தரமற்றது. எப்போ வேணாலும் வேலை நம்மளை விட்டு போகலாம், இல்லை உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நம்ம அந்த வேலையை விடலாம். வேலை இருக்கிற வரைக்கும் வருமானம் இருக்கும். வருமானம் அப்படின்றது கடன் வாங்காத வரைக்கும் வருமானம் நமக்கு நல்லா இருக்கும். சந்தர்ப்பத்திற்காக நம்ம கடன் வாங்கணும்னா நம்ம சம்பாதித்த வருமானம் பத்தாமல் போகும். அப்போ வருமானமும் வேலையும் நிரந்தரமானது அல்ல. ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஒரு காரு பங்களா நிலம் சொத்து பத்தை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா சொத்து என்பது நாம் ஒழுங்காக பராமரிக்கிற வரைக்கும் அந்த சொத்து நமக்கானது. அந்த சொத்து நிரந்தரமற்றது. திடீர்னு வேலை இல்லாமல் போகும்போது அந்த சொத்தை விற்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சொத்து நமக்கு நிரந்தரமற்றது. அந்த விற்கப்பட்ட சொத்தினுடைய வருமானமும் இருக்கிற வரைக்கும் வாழலாம், அதன் பிறகு அந்த வருமானமும் நமக்கு இல்லாமல் போயிடும். அப்போது சொத்து பத்து காரு ஆடம்பரமான வாழ்க்கையும் நிரந்தரமற்றது. அப்போது எதை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு தோழிகள் ருக்மணி கிட்ட கேள்வி எழுப்பும்பொழுது ருக்மணி சொல்கிறாங்க, நல்ல குணம் படைத்த ஒரு ஆணையோ நல்ல குணம் படைத்த ஒரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து திருமணம் சொன்னீங்க அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியானதாக அமைந்துவிடும். ஒரு குணம் அப்படின்றது சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் கோவப்பட்டு பிரியணுன்ற எண்ணம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் உற்றார்கள் உறவினர் அனைவருக்கும் அவரவர்களுக்கு தர வேண்டிய மரியாதை சரிசமமாக தந்து கணவன் மனைவிக்கு தர வேண்டிய முக்கியத்துவம், மனைவி கணவனுக்கு தர வேண்டிய ஒரு அங்கீகாரத்தை தந்து இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கசடுகளை களைந்து காலம் முழுவதும் இணைந்தே வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு சகிப்பு தன்மைகளோட யாரெல்லாம் நல்ல குணங்களோட நல்ல மனநிலையோட ஆரோக்கியமான உடலோடு இருக்கிறாங்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்தால் இந்த திருமண வாழ்க்கை காலம் முழுவதும் மகிழ்ச்சியாக அமையும் அப்படின்னு ருக்குமணி தன்னுடைய தோழிகளுக்கு சொல்கிறாங்க. இந்த ஒரு சின்ன கதையின் மூலமாக எல்லா திருமணம் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆடம்பரமான வாழ்க்கையோ பணமோ நகையோ அழகோ கடைசி வரைக்கும் நமக்கு கை கொடுக்க போவதில்லை. நல்ல குணம், நல்ல அனுபவம்,
நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் திருமண வாழ்க்கை காலம் முழுவதும் மகிழ்ச்சியாக, டைவர்ஸ் என்ற ஒரு வார்த்தைக்கு இடமில்லாமல் காலம் முழுவதும் வாழலாம். அதனால் திருமணத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக சரியாக யோசித்து நிதானமாக முடிவெடுத்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி.